ஏன் ஆதி அந்தமும் காண முடியலேன்னா? அப்போ அனந்த பத்மநாபனுடைய ஆதி ஆனந்தமும் அந்தமும் காண முடியுமா? அதனால மகாமூர்த்தி தீப்தமூர்த்தி ஸ்வயம் பிரகாசமான வஸ்துவா இருப்பதனாலே தீப்தமூர்த்தி கோட்டி சூரிய பிரகாசனாக இருப்பு. அமூர்த்திமானு இவ்வளவும் ஸ்வேச்சையினால பரிகிரகிச்சின்ற மூர்த்தியே தவிர உண்மையிலே அவர் அமூர்த்தியாவே இருக்கார், அரூபமாவே இருக்கார், அகண்டமா இருக்கிறார், அனந்தமாயிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அமூர்த்திமான்ங்கிறதுக்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்றா பிராகிருதமான மூர்த்தி இல்லாதவர் என்று சொல்ற. கர்ம சம்பந்தமான பிராகிருதமான மூர்த்தி இல்லாத அப்ராகிருதமான திவ்யமங்கள விக்கிரகம் உடையவரே தவிர அமூர்த்திமான் அப்படின்னா அப்படிதான் அர்த்தமா. அமூர்த்தி அப்படின்னு சொன்னா பிராகிருத மூர்த்தி இல்லைன்னு அர்த்தம். அகுணம்னு சொன்னா அப்ராகிருத குணம் இல்லைன்னு அர்த்தம். அநேக மூர்த்தி சர்வ ஜகத்தும் அவர்தான், ஈ எறும்புலேருந்து பிரம்மா வரையிலும் எல்லாம் அவர்தான்ங்கிறது ஒரு அர்த்தம். அநேக மூர்த்திகி அப்படின்னு சொன்னா பகவானுடைய அவதாரகா அசங்கேயாக ஹரேகே சத்வநிதேர் த்விஜாகானு. எவ்வளவு அவதாரங்கள், எவ்வளவு பக்தாளுக்காக எவ்வளவு அனுகிரகம் பண்றதுக்காக பகவானுடைய ஆவிர்பாவங்கள், எவ்வளவு மூர்த்திகள் கோவில் தோறும், எவ்வளவு மூர்த்திகள் வீடு தோறும். இப்படி அனந்த மூர்த்தியானா எங்கேயும் இருக்கா, எங்க பார்த்தாலும் அனந்த மூர்த்தியாக இருக்கிறவர். அநேக மூர்த்தி அவ்யக்தா வியக்தமாக எல்லாருக்கும் தெரியாதவர். அநேக மூர்த்தித்வம் ஆசிய இருந்தாலும் அவ்யக்தா. ஏனால் பார்க்கிறவாளுக்கு தானே, நம்ம ஆத்துக்கே வராள், எதுக்கோ காஃபி பிடிக்காக வந்தாள், 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தா. பூஜை அலமாரில 100 கிட்டா வச்சிருக்கோம். நம்ம பேசிட்டு இருந்துட்டு காஃபி பிடிய வாங்கிட்டு போனாலே தவிர இந்த 100 கிட்டா பார்க்கலையே.